இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நிலையிலுமே நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு நிலை முக்மினுக்கு உரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது கண்டிப்பா அது நமக்கு நன்மையா இருக்குமா? அது என்ன நிலை தெரியுமா? இந்த 2 நிலை தான். ஒன்று நம்ம சந்தோஷமா இருக்கிறது, 2வது நம்ம கஷ்டப்படுற நிலை. அது எப்படி நமக்கு நன்மை ஆகும்? அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கும் போது நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறோம்ல, அப்போ அந்த நிலை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையாக்கி தரான். அதே மாதிரி நமக்கு கஷ்டமான நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்துல நம்ம பொறுமையோட சபரோட இருக்கோம்ல, இந்த நிலைமையும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையாக்கி தரான். சுப்ஹான் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் சந்தோஷ நிலையில் நமக்கு நன்றி செலுத்துவது தௌஃபீக் தருவானாக. கஷ்டமான நிலையில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக சபராக ஏற்படுத்தி தௌஃபீக் தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்ஷா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா இன்ஷா நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம சூல் ஃபார் இஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கமாண்ட் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள்.